பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். இந்த இந்த வசனத்தோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும் பொழுதே நிறைய பேருக்கு இந்த வசனம் நிறைய ஞாபகம் இருந்திருக்கும். நிறைய பேர் ப்ரீச் பண்ணதை கேட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காட்டுத்தீ எப்படி பரவி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட வீடுகள் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனா வசனத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை அழகாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொல்லிட்டு லூக்கா 12 49 வசனத்துல இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. இது எதை குறித்து சொல்றாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்க போகிறோம். வேதத்துல அநேக நேரத்துல நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் அதை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு அதோட டைரக்ட் இன்டர்பிரேஷன் பண்ணுவோமே தவிர, எதற்காக சொல்லியிருக்கிறாரு, யாருக்காக சொன்னாங்க, யாருக்கு அது பொருந்தப்படும், எந்த காலத்துல பொருந்தப்படும், இது எல்லாமே நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வேதத்துல இருக்கிற ரகசியங்களையும் அதோட அர்த்தங்களையும் நம்மளால தியானிக்க முடியும். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன். உடனே நிறைய பேர் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் கடைசி காலத்துல வைத்திருக்கிற ஒரு எழுப்புதலின் அக்கினியை தான் இந்த வசனம் போட்டிருக்கு. எங்க போட்டிருக்குன்னா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நிறைய பேர் இந்த வசனத்தை மட்டும் எடுத்து கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து ஒரு எழுப்புதலின் அக்னியை போட வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான ஒரு வியாக்கியானத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் இதை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஆண்டு எழுப்புதலின் அக்னி தான் போட வராருன்னு சொல்லிட்டு. ஆனா இது யாருக்காக பேசியிருக்கிறாங்க, இதோட வசனத்தின் அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். குறிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, உண்மையா இருக்கிற ஊழியக்காரங்களை பத்தி ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லிட்டு, ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லிட்டு, அப்புறம் எப்படி அந்த வீட்டுல ஒரு எஜமான் இல்லாத நேரத்துல அங்க இருக்கிற வேலை பார்க்கறவங்க எப்படி உண்மையா இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கண்டக்ட் பண்றார். அப்ப இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்போ அவர் வரும்பொழுது, அதாவது அந்த எஜமான் திரும்பி வரும்பொழுது, யாரெல்லாம் ஆயத்தத்தோட அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுட்டு அவங்க இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பிரவேசிக்கிறாங்க. இல்லாட்டி எந்த வேலையும் செய்யாம அவர் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசதியா இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி, இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அதை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ பதிவு பண்ணிட்டு அந்த பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு வசனம், அதாவது இது 49 வசனத்துல இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொல்லிட்டு, இது என்ன அக்னின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுல 47 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலையும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எஜமான் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார், என்ன அழைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவன் எனக்கு என்ன காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்யாமல், ஓகேங்களா, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நான் என்னதான் இங்க பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அடிகள் நிச்சயம்னு வேத வசனம் சொல்லுது, நான் சொல்லல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இங்க அந்த காலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. எவனிடத்துல கொடுக்கப்பட்டிருக்குதோ அவனிடத்துலதான் அதிகமாக கேட்கப்படும் சொல்லிட்டு. உங்களை அறியாதவன் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான், ஆண்டவரை பத்தி ரொம்ப தெரியல, ஆனா உண்மையா வாழ்ந்துருக்கான், ஆனா அறியாம வாழ்ந்துட்டு இருந்தா அவனுக்கு அடிகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அநேக காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, அவனுக்கு ரொம்ப அநேக காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவன்கிட்ட ஆண்டவர் அதிகமாக கணக்கு கேட்கிறாருன்னு சொல்லிட்டுதான் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல எஜமான் வரும்பொழுது என்ன செய்ய, இதை இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில நடக்கிற ஒரு சம்பவம். 1ஆம் வருகை இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்தை மீட்பதற்காக. அதுக்கப்புறம் சபையை எடுத்துக்கொள்வதற்கான ரகசிய வருகை இருக்கும். இது மணவாளனாக, அதாவது இயேசு கிறிஸ்து மணவாளனாக இந்த சபையை எடுத்துக்கொள்ள போவார். மீண்டும் ஒரு ராஜாவாக, அதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய பகிரங்க வருகை. இந்த பகிரங்க வருகையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய நியாய தீர்ப்பு விளங்கும். இந்த பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொல்ற ஒரு கான்செப்ட், இயேசு கிறிஸ்து அவருடைய 2 விதமான ஃபங்க்ஷன்ஸை அந்த இடத்துல வெளிப்படுத்துறார். முதலாவது அவர் ரட்சிக்க ஏதுவாக பூமிக்கு வந்தார், அதான் 1ஆம் வருகை. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அவர் பூமிக்கு வரும்பொழுது இந்த இடத்துல நியாய தீர்ப்பு நடக்கும். இந்த நியாய தீர்ப்பு பத்தி தான் இதுல எழுதியிருக்கிறேன். ஏன்னா அந்த நாட்கள்லயே நிறைய பேர் வெளிவேஷமாக ஒளியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்க எல்லாமே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருக்கு பெரிய மாதிரி கிடையாது. ஆண்டவர் சொல்ற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு எது பிடிக்குதோ யார் என்ன கேட்டாலும் எனக்கு கவலை இல்லைங்க. யாருக்கு நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு நான் இந்த ஒரு கோபாக்கினியை வைத்திருக்கிறேன். இது எழுப்புதல் அக்கினியை பத்தி ஆண்டவர் இங்க பேசவே கிடையாது. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? எழுப்புதல் அக்கினியை பத்தி இல்லாம ஏன் நிறைய பேர் இது எழுப்புதல் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க? எழுப்புதல் கண்டிப்பாக உண்டு. இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகைக்கு முன்னாடி சபை எழும்பும். இயேசு சபையை ஆயத்தப்படுத்துவார். சபையை ஆண்டவர் எழுப்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு, அதாவது அந்த கல்யாண விருந்துக்கு ஆண்டு நம்மளை அழைத்து சென்று 7 வருஷம் நாம் அந்த சபை அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல அந்த 7 இயர்ஸும் ஆண்டவர் அந்த ட்ரிபுலேஷன் பீரியட் ஆரம்பிச்சிருவாரு, ஜட்ஜ்மெண்ட்டையும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஜட்ஜ்மெண்டோடைய அந்த ஃபைனல் அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை, அது பகிரங்க வருகை. இந்த 7 வருஷம் கழிச்சு சபையோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அந்த வருகின்ற சம்பவத்தை தான் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல ஆண்டு எழுதியிருக்கிறார். அவர் வரும் பொழுது பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், நான் அக்னியை போட தான் வருகிறேன் இருக்கிறேன். ஆனா அது இப்ப நீங்க செய்யற காரியங்கள்லாம் பார்த்து இப்பவுமே அதை போடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவருக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அது 2ஆம் வருகையில தான் அவர் செய்யணும். 1ஆம் வருகையில அவர் அக்னியை போடல. அதே நேரத்துல 2ஆம் வருகையில சாதாரணமாக வரப்போறது இல்ல, அல்லது ஏழை கோலமோ அவமான சின்னமாகவோ அப்படி வரப்போத ராஜாத்தி ராஜாவாக இந்த பூமியை நியாயம் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துல இறங்கி வருவார். இல்ல அப்போ பாருங்களேன், அப்போ அவர் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த நாட்கள்ல நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நியாய தீர்வு ஆகிலும் ஓகேங்களா, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எல்லளவோ நெருக்கப்படுகிறேன். இது பேப்டிசம் ஆஃப் ஃபயர். இது சஃபரிங். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அவர் மூழ்க வேண்டிய ஒரு ஞானஸ்தானம், அது சிலுவையில அவர் ஜெயித்தார். அவர் பாடுகள் நமக்காக, அந்த பாடுகள் மீது அந்த பாடுகள் நம்மளுடைய எல்லா பாடுகளும் அவர் மீது சுமக்கப்பட்டு அந்த பாடுகளின் வழியாக கொண்டு போய் அந்த பாடுகளை ஜெயம் எடுத்து நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அக்னி அவர் போடும்போது, யூஸ்வலா இது ரிவைவல் ஃபயர் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்களா. ரிவைவல் ஃபயர் வரும்போது என்னன்னா, பிரிஞ்சிருக்கிற குடும்பம் சேர ஆரம்பிக்கும். குடும்பத்துல சமாதானம் பெற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் கிடைக்கும். அதே மாதிரி நோய் வாயில வாழ்ந்துருக்காங்க எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் போடுற இந்த அக்கினினால என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்களேன். 51வது வசனத்துல, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்கவா வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் பூமியில ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய சமாதானத்தை தருவேன். அது இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில அவர் நமக்காக சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்ப அந்த சமாதானம் இருக்கிறதுனாலதான் அந்த கிரேஸ் பீரியட்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில இந்த பூமி சமாதானத்துல இருக்கிறது. ஏன்னா 7 வருஷம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இது எல்லாமே பயங்கரமாக நடந்தது. அந்த கிளைமேக்ஸ்ல தான் இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, பூமியில ஒரு பெரிய பிரிவினை உண்டாகும். ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், தேசத்துக்கு விரோதமாக ஜனங்கள், குடும்பத்துல பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் தான். ஆண்டவர் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸிங்ல அவர் அந்த தேவனுடைய கோபாக்கினி வரும்போது என்ன நடக்கும் தான் இங்க சொல்லியிருக்கிறாரே தவிர, இட்ஸ் நாட் த ரிவைவல் ஃபயர். ஹல்லேலூயா. நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன். ஷாக்கிங்காக ஜீசஸ் ஏன் பிரிவினை உண்டு பண்ற? ஏன்னா எந்த மாதிரி ஜனங்களுக்கு பிரிவினையை உண்டு பண்றாரு? யாரெல்லாம் அவரோட சித்தத்தை செய்யாமல் அவங்க தங்களுடைய மாம்சத்தின்படி நடந்து இயேசுவை விசுவாசிக்காமல், அல்லது விசுவாசித்து அவர் சொல்றபடி நடக்காமல், அல்லது 2 வேஷம் அணிந்து கொண்டு ஹிப்போக்ரட்டிக் லைஃப், அந்த லைஃப்ல அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய 2ஆம் வருகை அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பிரிவினையா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அப்பதான் நடக்கும். அதுல 52வது வருஷத்துல பாருங்களேன், எப்படி எனில் இது முதல் ஒரு வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேர். ஒரு வீட்டு 5 பேர் இருக்காங்க, 2 ஒரு குரூப்ல இருப்பாங்க, 3 இன்னொரு குரூப். அதெல்லாம் பிரச்சனை. அப்போ தலை விரித்து ஆடும். எப்போ? அந்த உபத்திரவ காலத்துல. எழுப்புதல் வரும்பொழுது இது நேர் ஆப்போசிட்டா தான் நடக்கும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள், குறிப்பாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அந்த வசனம் இட்ஸ் நாட் த ரிவைவல் ஃபயர். இயேசு கிறிஸ்துவோடைய கோபாக்னி, இயேசு கிறிஸ்துவோடைய நியாய தீர்ப்பின் அக்னி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் விசாரிப்பதற்காக 2வது தரம் இந்த பூமியில ஒரு ரகசியமாக வரும்போதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னைக்கே கிரேஸ் பீரியட் முடிஞ்சது. அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சமாதானம், இந்த பூமிக்கு நான் சமாதானத்தை தருவேன்னு சொன்னது தேவன்,
அன்னியோட ஸ்டாப் ஆகி ஸ்லோலி இட் வில் கோ டில் திஸ். அப்பதான் பிரிவினை ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் வரும், பூமியில சமாதானமற்ற சூழ்நிலைகளை காணப்படும். அதோட கிளைமேக்ஸ் 7 இயர்ஸ் முடிஞ்சு அந்த 7 வருஷம் உபத்திர காலம் முடிந்ததுக்கு அப்புறம் பகிரங்க வருகையில இயேசு மெய்யாலுமே இந்த பூமியை நியாயம் விசாரிக்கிறார். யாரெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்யாமலும் அவங்க இஷ்டத்தின்படி வாழும் பொழுது எஜமான் அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் வருவதை போல வருவார் என்று இதே அதிகாரத்துல தான் இருக்கு. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றார். குறிப்பாக இந்த வசனம் அவருடைய எழுப்புதல் நித்தியை பத்தி போடவே இல்லை. எழுப்புதல் நடக்கிற காரியங்களை குறித்து இந்த வசனம் சொல்லவே இல்லை. வேதத்தை நம்ம கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். தவறுதலாக இன்சர்ட் பண்ணாலும் இட்ஸ் வெரி டேஞ்சர். அதுக்கு நம்ம நியாயத்தீர்ப்பு காலத்துல அல்லது இயேசுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது, யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, இது எப்போ நடக்கும், the when, where and the timeline. இதை நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். பூமியின் மேல் அக்னியை போட வரது இயேசு கிறிஸ்துவோடைய நியாய தீர்ப்பு. இட்ஸ் நாட் த ரிவைவல் ஃபயர். ஸோ ஐ ஹோப் இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல அநேக சத்தியங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் நீங்க மெய்யாலுமே ஒரு விடுதலை உணர்வீர்கள். அநேக நேரத்துல நம்ம சத்தியத்தை ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம பெற்றுக்கொள்றோம். இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த எமோஷன்ஸ். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியம் எது கொடுத்திருக்கிறாருன்னா நாம ஆயத்தமாவதற்காக, நாம விடுதலை பெறுவதற்காக, அவருடைய வருகையில பங்கேற்பதற்காக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கணும். காட் பிளஸ் யூ.